2023ஆம் ஆண்டுக்கான ENBA வாழ்நாள் சாதனையாளர் விருது வினித் ஜெயினுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. டைம்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குனரான வினித் ஜெயின் 2023ஆம் ஆண்டுக்கான மதிப்புமிக்க எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மீடியா நியூஸ் பிராட்காஸ்டிங் அவார்ட்ஸ்ல வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றிருக்காருங்க. இந்திய தொலைக்காட்சி செய்திகள்ல குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொடுத்ததுக்காக மதிப்புமிக்க 2023ஆம் ஆண்டுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மீடியா நியூஸ் பிராட்காஸ்டிங் அவார்ட்ஸ்ல வாழ்நாள் சாதனையாளர் விருது டைம்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குனரான வினித் ஜெயினுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. சனிக்கிழமை அன்று விழாவில் விருதை ஏற்றுக்கொண்ட ஜெயின் டைம்ஸ் குழுமத்தின் குழுக்களின் கூட்டு முயற்சியே இந்த சாதனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குழுவை விரிவுபடுத்துவதற்கும் பன்முகப்படுத்துவதற்கும் மூத்த சகோதரரான சமீர் ஜெயின் கொடுத்த ஆதரவுக்கு அவர் நன்றி வெளிப்படுத்தியிருக்காருங்க. வினித் ஜெயின் சுதந்திரமான நியாயமான வலுவான ஊடகம் சமூகத்துக்கு வலிமை அப்புறம் சுதந்திரத்துக்கு அவசியம் என தனது உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு. வருங்காலங்கள்ல ஊடகத்துறை மற்றும் அதன் நிறுவனங்களுக்கு எந்த வகையிலாவது தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக அவர் உறுதியளிச்சிருக்காரு. டைம்ஸ் நவ், ET நவ், மிரர் நவ், டைம்ஸ் நவ், நவ் பாரத் அப்புறம் ET நவ் ஸ்வதேஷ் போன்ற சேனல்களை உள்ளடக்கிய டைம்ஸ் நெட்வொர்க் டிவி தளத்தை நிறுவுவதில் ஜெயின் முக்கிய பங்காற்றிருக்காருங்க. இந்த விருதை வினித் ஜெயின் கொடுத்ததுக்கு நடுவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த சேனல்கள் செய்தி விநியோகமா இருக்கட்டும், சீரான கவரேஜாக இருக்கட்டும், அவங்களோட பார்வையாளர்களோட வளர்ந்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப ஜெயின் மாத்தி அமைச்சிருக்காரு. அந்த அர்ப்பணிப்புக்காக நாங்க அவருக்கு மரியாதையும் பாராட்டையும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயினோட திறமை வருங்காலங்கள்ல ஆற்றல் மிக்க பணி சூழலை உருவாக்குவதற்கும் சிறந்த பத்திரிகை திறமையாளர்களை ஈர்ப்பதற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ENBA நடுவர் குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ENBA நடுவர் குழுவில் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி AK சிக்ரி, அனுராக் பத்ரா, எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மீடியா மற்றும் பிசினஸ் வேர்ல்டின் தலைவர் மற்றும் தலைமை ஆசிரியருங்க. தனேந்திர குமார், காம்படிஷன் அட்வைசரி சர்வீஸ் இந்தியா LLP தலைவர், அப்புறம் அலோக் மேத்தா, தி எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் பிரசிடென்ட் போன்ற முக்கிய நபர்கள் இந்த நடுவர் குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. 2023 ENBA வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்திய செய்தி ஒலிபரப்பு துறையில வினித் ஜெயின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் சுதந்திரமான மற்றும் நியாயமான ஊடகங்களின் மதிப்புகளை நிலை நிறுத்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பையும் அங்கீகரிச்சிருக்குதுங்க. ஆனா என்னமோ தெரியலங்க, மணிப்பூர்ல நடக்கிறது மட்டும் செய்திகள்ல வெளியாகவே மாட்டிக்கு. சுதந்திரமான நியாயமான ஊடகங்களுக்காக இவர் செயல்பட்டார்னு சொல்லும் போது மணிப்பூர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. நன்றி.